Taste the Daily. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் உள்ள 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதல் நிலையில் உள்ள 3வது அலகில் கொதிகலன் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்தில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே கோவில் திருவிழாவுக்கு சென்று திரும்பிய டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேடப்பட்டியைச் சேர்ந்த 15 ஆண்கள் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கதிரையின் குளத்தில் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய கருப்பண்ணசாமி திருவிழாவிற்கு டிராக்டரில் சென்றுள்ளனர். திருவிழா முடிந்து டிராக்டரில் வீடு திரும்பிய போது திண்டுக்கல் அருகே எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து டிராக்டர் மீது மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 12 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு வந்ததாக கூறி அரசு ஊழியர் மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்பில்லாத நபர்களை போலீசார் கைது செய்தனர். விடியா திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் அங்குள்ள பேருந்து நிலையம் அருகே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களையும், பேருந்து நிலையம் வழியாக முதன்மை கல்வி அலுவலகம் சென்ற அரசு ஊழியரையும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்ததாக கூறி விடியா திமுக அரசு காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றிய காமெடி சம்பவம் நடந்தேறியது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் திமுக பெண் மாமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பம்மல் முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள 10வது வார்டில் மழைநீர் வடிகால் வாயிலிருந்து வரும் கழிவு நீரானது 8வது வார்டு பகுதியில் தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 8வது வார்டு கவுன்சிலர் ரம்யா தலைமையில் மண்மூட்டை வைத்து கழிவுநீர் கால்வாயை அடைத்துள்ளார். இது தொடர்பாக 10வது வார்டு கவுன்சிலர் மதினா பேகம் 8வது வார்டு கவுன்சிலர் ரம்யாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கேரளா பயணியும் அரசு பேருந்து நடத்துனரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்லம் பகுதியைச் சேர்ந்த கைலாஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கொடைக்கானல் செல்வதற்காக பழனி பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது வந்த அரசு பேருந்தில் தனது குடும்பத்துடன் ஏறி முன்வரிசை இருக்கையில் அமர்ந்துள்ளார். அப்போது நடத்துனர் இவர்களை பின்பகுதியில் அமருமாறு கூறியதால் கைலாஷுக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து கேரளா பயணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்ததால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாரல் மழை, மேகமூட்டம் என இதமான சீதோஷ்ண நிலை நிலவி வருவதால் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. பைக்காரா ஆற்றை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் அணையில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். உதகை ரோஜா பூங்கா, தலைக்குந்தா பகுதி, பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா மையம் உள்ளிட்டவைகளையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் மீண்டும் நீர்வரத்து வரத் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. நீர்பிடிப்பு பகுதியில் மழை இல்லாததால் சுருளி அருவி முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் சுருளி அருவியில் நீர்வரத்து வரத் தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. மோர்பண்ணை கிராமத்தில் ஸ்ரீ பாலமுருகன் கோயில் ஆனி மாத திருவிழாவையொட்டி பாய்மர படகு போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் 24 படகுகள் கலந்து கொண்ட நிலையில் ஒவ்வொரு படகிற்கும் 6 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இப்போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை பகுதிகளில் தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
வத்தலகுண்டு, நிலக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 30 கிலோ தக்காளி பெட்டி ஒன்று 2400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சந்தைகளில் தக்காளி 1 கிலோ 90 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். காய்கறி விலை உயர்வை விடிய அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தெரிவித்துள்ளார். திருச்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தலைமையில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விவசாய சங்க தலைவர் ஐயாக்கனு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகளை மூட வேண்டும் என தெரிவித்தார். இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும். சாராயத்தை இல்லாமல் மதுக்கடையிலே எல்லா கடையும் மூடி இருக்கணும். அரசாங்கால தான் இந்த நாட்டை நடத்துவதற்கு வருமானம் வருதுன்னு நடத்துகிறாங்க. அது விலை ஜாஸ்தி இருக்கிறனால விலை கம்மியானதுக்கு போய் வாங்கி குடிச்சு இது மாதிரி முடியாத அங்கே செத்தவங்கலாம் யாரும் நினைக்கிறீங்க? பாதி பேர் விவசாயி. அதனால் இந்த சாராயத்தையே ஒழிச்சிருக்கணும். சாராய கடையே இருக்கக்கூடாது. போதையே ஆகாதுங்கிறோம். எல்லாத்தையுமே போதை இல்லாமல் தமிழ்நாடு எவ்வளோ வளமாக இருந்துச்சு, எவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே தேநீர் கடையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். தலைஞாயிறு அடுத்துள்ள அகர நீர்முலை ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரில் உள்ள தேநீர் கடையில் ராஜங்கமும் அவரது நண்பர் கோவிந்தராஜும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது கேரளாவிலிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக வேளாங்கண்ணி நோக்கி சென்ற இன்னோவா கார் ஒன்று ராஜாங்கம் மற்றும் கோவிந்தராஜ் மீது அதிவேகத்தில் மோதியதில் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய சுஜிமன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மேற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மதுரை பத்திரப்பதிவு ஏஐஜி தலைமையில் டிஐஜி மற்றும் மாவட்ட தணிக்கை அதிகாரி ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலூர் மேற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பொறுப்பு சார்பதிவாளர் பானுமதி அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகளை பதிந்ததாக உயர் அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. இந்நிலையில் பத்திரப்பதிவு ஏஐஜி தலைமையில் டிஐஜி மற்றும் மாவட்ட தணிக்கை அதிகாரி ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பதியப்பட்ட அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வந்ததன் அடிப்படையில் பொறுப்பு சார்பதிவாளர் பானுமதியை விசாரணைக்காக மதுரை ஏஐஜி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டு சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் சுமை தூக்கும் தொழிலாளியின் மகன் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அருள்மொழி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கொளஞ்சி என்பவரது மகன் வெற்றி செல்வன் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். மேலும் தனக்கு அரசிடமிருந்து உதவி கிடைத்தால் மேலும் பல சாதனைகள் படைப்பேன் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பேரளம், பூந்தோட்டம், ஸ்ரீவாஞ்சியம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நன்னிலம் மற்றும் குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் கெமிக்கல் கலவை காரணமாக ஏற்பட்ட திடீர் புகையால் நோயாளிகள் அலறியடித்து வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் லைசால் மூலம் சுத்தம் செய்யப்பட்ட கழிவறையில் தண்ணீர் ஊற்றியதால் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு புகை உருவாகி மருத்துவமனை முழுவதும் புகை சூழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி அருகே வீட்டிற்காக போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து சாயக்கழிவு நீர் வெளியேறியதால் கட்டிட உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். வில்லரசம்பட்டி அருகே உள்ள நெடுஞ்சாலை நகர் பகுதியில் ஆறுமுகம் என்பவர் வீடு கட்டும் பணிக்காக ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்திருக்கிறார். அப்போது சிவப்பு நிறத்தில் தண்ணீர் வந்ததால் ஆறுமுகம் அதிர்ச்சி அடைந்தார். நெடுஞ்சாலை நகர் பகுதியை சுற்றியிருக்கும் சாய ஆலை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மூலம் வெளியேற்றி வருகின்றன. அதனால் கழிவு தண்ணீர் தற்பொழுது ஆறுமுகம் பயன்படுத்திய ஆழ்துளை கிணறு மூலமாக வெளியேறியது தெரியவந்தது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அத்தனூர் வனச்சரக பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். ராசிபுரம் அடுத்துள்ள தேங்கல்பாளையம், அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறி வந்த நிலையில் சிறுத்தை புலியின் கால் தடத்தை கண்டுபிடித்திருப்பதாக வனத்துறையினருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கால் தடங்களை ஆய்வு எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதால் உடனடியாக வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடை விடுமுறையின் கடைசி தினம் என்பதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுற்றுலா தலமான கும்பக்கரை அருவிக்கு காலை முதலே குடும்பமாக வெளியூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அருவியில் உற்சாகமாக குளித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் புல்வநாயகி அம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தய போட்டியில் சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 45 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தினை மதகுப்பட்டி, பாகனேரி, ராமலிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இரு புறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரத்தில் விடியா திமுக அரசின் மாநகராட்சியின் அலட்சிய போக்கு காரணமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 51வது வார்டில் உள்ள பஞ்சுப்பேட்டை பெரிய தெரு, லிங்கப்பன் தெரு, ஏகாம்பரபுரம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி குழாய்கள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சோப்பு நுரையுடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதன் காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகளால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. எனவே விடியா திமுக அரசு சேதமடைந்துள்ள குழாய்களை மாற்றி சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சாலை சந்திப்பில் உள்ள மின்கம்பத்தின் மின்சார பெட்டியின் மீது போதை ஆசாமி செய்த செயல் அவ்வழியாக சென்ற பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்தது. நெய்வேலி வட்டம் 29இல் உள்ள சாலை ரவுண்டானாவில் உள்ள உயர்கோபுர மின்விளக்கிற்கு செல்லும் மின்சார பெட்டியின் மீது மதுபோதையில் கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக தூங்கிக் கொண்டிருந்தது அவ்வழியாக சென்ற மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மது போதையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது விடியா காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தின் எதிரொலியாக ஆவணங்கள் இல்லாமல் வேதிப்பொருட்கள் வாங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்ட மகேஷ் என்பவரிடம் மெத்தில் டெர்மைட் என்ற வேதிப்பொருளை விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த இருவர் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் வாங்கியிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து விருத்தாச்சலத்தில் செராமிக் நிறுவனம் நடத்தி வந்த கேசவன் மற்றும் ஜோதிமணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு மொட்டையடிக்க வருபவர்களிடம் அடாவடி வசூல் செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் முடி காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் ஒரு மொட்டைக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அதிரடி வசூல் செய்து வருகின்றனர். இதனை கோயில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அடாவடி வசூல் செய்து மொட்டையடிப்பவர்களிடம் பண வேட்டை நடத்துவோர் மீது விடியா திமுக அரசின் கோயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.